பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வஸ் நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம். இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் 11/5/2025 அன்னைக்கு. குரு பெயர்ச்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீன ராசிக்கு அதிபதி குரு. 1வது ராசி மீனராசி, 10வது ராசி தனுசு ராசி, ரெண்டுத்துக்கு அதிபதி குரு. 8, 10, 12ன்ற இடத்த பார்க்குறார். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கார். ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். மீன ராசிக்கு 4ஆம் இடம் கேந்திரம்னு பேர். அவர் பார்க்கிற இடம் 8, 10, 12. 10ஆம் அதிபதியே குரு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி. ஆனால் உடல்நலத்தில் அக்கறை, டேக் கேர் ஹெல்த். மீனராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க. சாப்பிட்ணுன்னால் சாப்பிட்றது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தன் உடல் நலத்தில் அக்கறை இல்லாதவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார். எப்படிப்பட்ட பாதிப்புலாம் கிடையாது, நம்ம ஜாதகத்தினுடைய பலனை வச்சு தான் பார்க்கணும். அது 4ஆம் இடத்தில் இருக்கின்றது தாய் தந்தையரோடு மனக்கசப்பு வேண்டாம். அப்பா அம்மாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம். கண்ணாமனான்னு ஊரை சுற்றக்கூடாது. தப்பான பாதையை நோக்கி போகக்கூடாது. தப்பான பாதையை நோக்கி போகக்கூடாது. கெட்ட பாதைக்கு போகக்கூடாது. கெட்ட பாதை நல்ல பாதைன்றது நம்மளுக்கு தெரியும். இது நல்ல பாதை, இது கெட்ட பாதைன்னு. அப்போது நீங்கள் தவறான பாதையை நோக்கி போகின்ற பொழுது அந்த கேந்திரத்தில் உள்ள குருவால் ஏற்படும் நன்மை கெட்டுவிடும். அப்போ குரு பார்வையினால் ஏற்படும் நன்மை கெட்டுவிட்டால் தீமை அதிகமாகும். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும். உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, எங்கே வேணால் வேலை பாருங்கள், என்ன வேலை வேணால் பாருங்கள், கரெக்டாக வேலை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கோன்னா 100க்கு 100 நான் நல்லவன் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லணும். பக்கத்தில் இருக்கவங்க சொல்லணும். அது மாதிரி நடந்துக்கோங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி பிள்ளையாரையும் நவகிரகத்தையும் சுற்றி வாங்க. பிள்ளையாரை வணங்குங்க, நவகிரகத்தை சுற்றி வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உடல் ஊனமானவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமியிலே நாளான ஒரு சதுர்த்தி திதி, கிருஷ்ணபட்ச சதுர்த்தி சேர்ப்பு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. நவகிரகத்தை சுற்றுகின்ற பொழுது 9 கிரகத்தால் ஏற்படுற தீமை போய்விடும். இப்போ மீனராசி ரொம்ப நல்ல ராசியாதிபதி, நல்லவர், அறிவாளி, கெட்டிக்கார், அதெல்லாம் வேறு. இப்போ இருக்கிற இடம் ஜென்மராசியில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு, 4இல் குரு, 5ஆம் இடத்துக்கு போனே ஃப்ரீ ஆகிடுவீங்க. கடகராசி போனே ராசியாதிபதி உச்சம் அப்படி சொல்கிறோம். இப்போ 4இல் இருக்கார். இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு தோஷத்தை கொடுக்குறார். அவர் கேந்திராதிபதி. அப்போ நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலை ஜாக்கிரதையாக இருங்கோ. வீடு வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்க, நிலம் வாங்குறீங்க, நிலத்தை விற்கிறீங்க, அப்போல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. வாகனத்தை பழுது பார்த்து வச்சுக்கோங்க. ஓட்ட வாகனத்தை வச்சுக்காதீங்க. பழுது பார்த்து செலவு பண்ணுங்கள். விரயஸ்தானத்தை குரு பார்க்குற நெசமான போகிறது நல்ல சுப விரயம். இது தப்பு கிடையாது. ஒரு நிலம் வாங்குகிறோம் அர்ஜென்ட்டு, குரு 4க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நல்ல நாள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வீடு வாங்குறீங்க, ஜாக்கிரதை. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நல்லவனாக இரு. 4ஆம் இடத்தில் இருக்கிறவன் நேர்மையானவனாக இரு. 4ஆம் இடம் கேந்திரம், அது பகை வீடு. யாரோட கருத்து வேறுபாடு வேண்டாம். பிரயாணம் ஒழுங்காக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஊருக்கு போகிறோம்,
எல்லாம் ரிசர்வ் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போங்க. திரும்பி வரத்துக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க. பிரயாணத்தை நல்லா ஆயிக்கோங்க. பிரயாணமே பண்ண வேணாம்னு சொல்ல, ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். சுமூகமாக இருக்கட்டும். யாருடைய உறவு, தப்பான உறவு வேண்டாம், மனஸ்தாபம் வேண்டாம். டெய்லி சண்டைன்னா கஷ்டமாக இருக்குமே. ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்றதுக்கு தான் இந்த பெயர்ச்சிக்கான பலன். பிள்ளையார் நவகிரகம் சேவைக்குச்சே உங்களுக்கு கஷ்டம் போயிடும். சங்கடத்திலையும் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணும். ஒழுங்காக சாப்பிடுங்க. வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பான உணவு சாப்பிடக்கூடாது. சுகஸ்தானம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், தப்பான உணவாக இருக்கும், உடம்பை பாதிச்சிடும், சுகத்தை கெடுத்துரும். கரெக்டாக சாப்பிடுங்க. நல்ல உணவாக சாப்பிடுங்க. நல்லவனாக இருங்க. அப்போது மீனராசிக்கு குருவால் ஏற்படுற நன்மை அதிகமாகும். கேந்திராதிபத்திய தோஷம் போய்விடும். சாயந்தரம் முடிஞ்சால் விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. டெய்லி வீட்டில் ஒரு 5:30 மணிக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. கேந்திராதிபதி புதன் வீட்டில் குரு கேட்கச்சி நல்லா ஆகிடுவீங்க. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நல்லா இருக்கணும்.